8th Independence Day program. Today we come to pay tribute to our ancestors' sacrifices and dedication to securing our freedom. Let's recall the strength that stems from our unity and diversity. This wonderful day, Lord. As we are celebrating our 17th Independence Day, we raise our minds and hearts to you at the beginning of the ceremony, Lord. Turn our hearts into the family of nations to understand the ways of others, to offer friendship and to find safety. We pray for our chief guest, correspondent sir, senior principal ma'am, compartment heads, teachers, students and their parents. We ask everything in the natural name of our Lord and Savior Jesus Christ. Amen. A very pleasant morning to one and all present here. As we have gathered here to celebrate our 78th Independence Day, let us celebrate the sacrifice and hard work of our forefathers who fought for our freedom. It is a big honor for me to stand before you on this historic day and pay tribute to those who have made our country what it is today. I would like to take this opportunity to extend a warm welcome to our chief guest, Mr. K. Ganesh Pandian, Tamil Nadu Traffic Police Ward. BF of course, school management. I extend a warm welcome to you, sir. I extend a warm welcome to our principal ma'am, compartment heads, teachers, and all my dear friends. On this special day, let us unite together and build a better future to all. Morning all. நான் வந்து தமிழ்நாடு போலீஸ் டிராஃபிக் வார்டன் வெஸ்ட் ஜோன்லேருந்து வந்திருக்கேன். நாங்கள் வந்து ஆர்எஸ்பி பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ மோர் தென் 300 ஸ்கூல்ஸ் வந்து நாங்கள் வந்து எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் என் சைடில் வந்து 2 ஸ்கூல்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து பெஸ்ட் ஸ்கூல்ஸ் வந்து நாங்கள் இது வந்து செலக்ட் பண்ணி இங்கே நாங்கள் நிறையா ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போது நிறைய பசங்க வந்து ஹெல்மெட் போட மாட்டேங்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸுங்களுக்கு எஜுகேட் பண்ண மாட்டேன்றாங்க. பிலோ 18th வந்து 2 வீலர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு ஓட்டு போடுறதுனால உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, உங்கள் பேரண்ட்ஸ் தான் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நிறைய பேரண்ட்ஸுங்களுக்கும் தெரியுமான்னு தெரியல. வண்டி நீங்கள் உங்கள் பசங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது, பேரண்ட்ஸ் தான் பனிஷ்மெண்ட்டு. 10,000 ஃபைன் போடுவாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து 1 மந்த் அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்குது. டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சிக்னல்ஸை வந்து ஒபே பண்ணுங்கள். இப்போ நிறையா நாங்கள் இங்கே பார்க்குறோம், இந்த ஸ்கூல்லையும் கூட பார்க்குறேன், நிறைய பேர் வந்து ஹெல்மெட் போடாமல் இருக்கிறாங்க, ஒன்வேயில் போகிறாங்க, ஒன்வேயில் பசங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒன்வேயில் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸும் வந்து உங்கள் பேரண்ட்ஸுன்ட்டு சொல்லுங்கள், நீங்கள் வெளில போனால் ஹெல்மெட் போடணும். ஹெல்மெட் போடல நிறைய ஸ்ட்ரைப் போடவே மாட்டேன்றாங்க, அது ஏன்னு தெரியல. நீங்கள் அந்த மாதிரி போனீங்கன்னா ஹெல்மெட் போடல அர்த்தமே இல்லை. நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெல்மெட் விழுந்துடும், அப்புறம் உங்களுக்கு வந்து தலையில் அடிபட்டு அது மாதிரி கேஸ் வந்து நிறையா வருது. ஸோ அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு மோர் தென் ஒரு 25 லொக்கேஷன்ஸ் வந்து கேமரா வச்சுருக்குறாங்க ட்ரையல் பர்பஸ்க்காக. நிறையா அதில் அது வந்து ஆக்டிவிட்டாக இருக்குது. அதனால் அந்த லைனை கிராஸ் பண்ணாமல் ரூல்ஸ் ஆஃப் ஃபாலோ நிறைய ஆக்சிடென்ட் வந்து தவிர்க்கலாம். இப்போது நாங்கள் ஒரு மோர் தென் 300 ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ சொன்னதுனால லாஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ கிடைக்கிற ஆக்சிடென்ட் வந்து ஒரு 8% வந்து ரெடியூஸ் ஆகிருக்குது. அப்புறம் பேரண்ட்ஸுங்களுக்கு வந்து சொல்கிறது என்ன, உங்கள் பசங்களை வந்து நிறைய வந்து ஃபோனுக்கு வந்து அடிக்ட் பண்ண சொல்லாதீங்க. மேக்ஸிமம் பர் டே வந்து ½ hour வந்து ஃபோன் பார்க்க சொல்லுங்கள். அதுக்கு மேலே வந்து ஃபோன் அவங்களுக்கு கொடுக்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா,
நம்மளுடைய தேவைக்காக, அது நம்ம ஃப்ரீடமுக்காக, நம்மளுடைய ஒர்க் பேர்டனுக்காக, நம்மளுடைய இதுக்காக அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், ஃபோனை கொடுத்துட்டு அவங்க நம்ம வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணனால தான் நிறைய வந்து இல்லீகல் ப்ராப்ளம்ஸ் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பசங்க இன்றைக்கி என்ன நடந்துட்டு சூசைட் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச எங்கள் சொந்தக்கார பையனே ஒரு பையன் வந்து சூசைட் பண்ணியிருக்கிறான். தெரியாமல் போயிட்டு அவன் உள்ளே போயிட்டு ஒரு 5,000 rupees வந்து லோன் வாங்கியிருக்கிறான். ஏதோ ஒரு ஆப் உள்ள போயிட்டு 5,000 rupees லோன் வாங்கியிருக்கிறான். அந்த அவன் ஒரு 10 days கழிச்சிட்டு வந்து அவனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் இது வந்து 5,000 லோன் வாங்கிருக்கீங்க, இமீடியட்டாக பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி அது மாதிரி பேசும்போது சரி ஓகே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து கொடுக்க போகிறான். அந்த 5,000 பதிலாக அவன் என்ன கேட்குறான், 10,000 கேட்குறாங்க. ஸோ இவன் எப்படியாவது மிரட்டுறாங்க, அவன் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. சரி ஓகேன்னு கடன் வாங்கி 10,000 கொடுக்குறான். அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், நீ வந்து அசல் தான் கொடுத்துருக்கீங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் தரலாம், இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி ஒரு ஃபோனெல்லாம் ஹேக் பண்ணி அவங்களுடைய வீட்டுக்கு வந்து எனக்கே அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் அதில் இருந்ததுனால எனக்கு அந்த மெசேஜ் வந்துருந்தது. இந்த மாதிரி பையன் லோன் வாங்கியிருக்கான், அவனுக்கு தரலைன்னா வந்து அசிங்கமாக அவனுடைய மாப்பிங் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் போட்டு அவங்க சிஸ்டர்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவனால் மேனேஜ் பண்ண முடியல. அவங்க வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க, வேகமாக ஓடி போய் சூசைட் பண்ணிட்டான். கேர் பண்ணுங்கள், பசங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுங்க, ஃப்ரீயாக பழகுங்க. வீக்லி ஒன் டே அவங்களை எங்கேயா வெளியில் கூட்டிகிட்டு போங்க. ஃபோன்லேருந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டோர் கேம்ஸை விட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக பண்ணும்போது நிறைய பசங்களோட கூட்டாக சேர்ந்து வந்து விளையாடுவீங்க. அப்போது உங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும். ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் பயப்படுறது அந்த இடத்துல உங்களால் டிசிஷன் எடுக்க முடியும். ஏன்னா 4 ஃப்ரெண்ட்ஸ் 5 பர்சன்ட் சேரும்போது அவன் ஒரு சஜஷன் சொல்லுவான், நீங்கள் ஒரு சஜஷன் சொல்லுவீங்க. அப்போ உங்களால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். உங்களுக்குள்ளே வந்து இருக்கிற அந்த ஃபேர் போகும். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் கேம்ஸ்லையோ நீங்கள் இண்டிவிஜுவலாக விளாட்றதுலையோ ஃபோன் பார்க்குறதுனால இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்காது. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கணும். இப்போ நிறைய சின்ன பசங்களுக்கே வந்து நிறைய எல்லாமே டிசீஸ்லாம் வருது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஐ லைக் டு தேங்க் டு கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல் மேம், teachers and students, everybody. Thank you. Jai Hind. It's not an ordinary day. Rather, it's in a day that commemorates the ethos of unity, discipline and hard work. It's in a day that celebrates the spirit of the teamwork and cooperation. To commence our day with an electrifying parade by an Lower Primary kids. Our flag, the Tiranga, is a beacon of hope, a symbol of our sovereignty and a representation of our unity in diversity. The 3 colors, saffron, white and green, each hold a deep significance that resonates with the essence of our nation. First, we have the saffron band, which represents courage and sacrifice. Let us welcome the kids representing this vibrant color. As they march, let us remember the countless heroes who sacrificed so that we could breathe in a free India. Next we have the white band symbolizing peace and truth. The kids representing this color reflects the purity and honesty that guide our nation's values and principles. May their march inspire us to uphold the ideals of justice and harmony. Finally, we have the green band, which stands for faith, fertility and the prosperity of our hand. Let us also salute the Ashok Chakra, the wheel of law, in the center of our flag. Its significance, progress and movement, a reminder that as a nation we must continually strive to move forward towards great heights. This is more than just a flag. It is a beacon of our history, our heritage and a hope for a bright future. Flag salute!
கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியே வா. எலி என்ன உன்னை இழந்தவர்கள் நடுங்க, புலி என்ன உன் செயல் செய்ய புறப்படு என பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது போல ஆங்கிலர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த நம் இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரம் அடைந்தது. சும்மா கிடைத்ததா சுதந்திரம்? பல லட்சம் பேர் தன் இன்னுயிரை துச்சமென கருதி பல தியாக மனிதர்கள் தன் உயிரை விட்டு சுதந்திரம் பெற்று தந்ததால் தான் இன்று நாம் சுதந்திர காட்சி சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் பெயர்கள் வேண்டுமானால் பதிவேடுகளில் விடப்பட்டிருக்கலாம். அவர்கள் சிந்திய ரத்தம் இந்த மண்ணில் தான் கலந்திருக்கிறது. ஆகஸ்ட் 15 என்று சொல்லும் போது ஒவ்வொரு இந்தியர் மனதிலும் வந்தே மாதரம் என்ற தேசிய உணர்வை பொங்கி பூரிக்கும் நன்னாளே இந்நாள். தண்ணீர் விட்டு வளர்ந்தது அல்ல நம் சுதந்திரப்பை. தன் வாழ்நாள் ஒவ்வொரு நொடியும் போராட்ட களத்தில் பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வாங்கி கொடுத்த இந்நாளின் பெருமை புரியாமல் சிறப்பு நிகழ்ச்சிக்குள் மூழ்கி கிடக்கிறோமே. இந்த அவல நிலையை இளைஞராகிய நாம் தான் மாற்ற வேண்டும். இளைஞரின் கைகள் ஒன்று கூடினால் மட்டுமே ஒளி படைத்த வலிமையான சமுதாயத்தை உருவாக்க முடியும். இன்னொரு காந்தி வருவார், காமராசர் வருவார் என்று இல்லாமல் காந்தியாய், காமராசராய், உத்தமராய், நீதி தவறாமல் நாம் வாழ்ந்தும் நம்மை சார்ந்தவர்களை வாழ செய்வதும் நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும். இளைஞரே எழுந்து வா, தேசம் மீது நேசம் கொண்டு எழுந்து வா, ஜாதி மத மொழி இனம் கடந்து எழுந்து வா, வாழ்க பாரதம், வந்தே மாதரம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். To one and all present here, I am here to deliver a speech about Independence Day. Independence Day on 15th August symbolizes India's pride and freedom. This year marks India's 70th Independence Day. Theme Viksit Bharat, which means developed India. The theme aligns with the government vision of transforming India into a developed nation by 2047, the centennial of independence. We cherish our history and laud the brave who ensure our freedom and celebrate unity in diversity. It is a day of pride, reflection honoring the sacrifice of those who fought for the nation's independence. While we have made significant progress since 1947, there is still much work ahead. We must persist in advocating for the rights of all Indians, regardless caste, religion, and gender. We must also address issues such as poverty, illiteracy, and inequality. I believe that by working together, we can achieve these goals. Our nation is strong and resilient, and we will overcome any challenges that come our way. We have the potential to achieve great things, but we can only do so if we work in unity. Let's pledge, uphold these principles daily, working towards a harmonious and prosperous nation. Jai Hind. I welcome Assistant Junior School Representative Melvin Rex of 5C to deliver a vote of thanks. Dear Chief Guest, Principal Ma'am, teachers, parents and students, it is my privilege to propose the vote of thanks to this gathering. My words are not enough to express my gratitude. I would like to thank our Chief Guest who has graced this occasion with his presence. We are also grateful to our Principal Ma'am for his valuable thoughts to our students. I would like to thank our compartment heads, teachers, parents and students. Once again, I thank you all for making this occasion a memorable one. Mr. Ganesha Pandian, who has been taken time to be with us this morning. Thank you so much for the upper primary and lower primary CHS for arranging a beautiful program for us, and all the children who are here. A big thanks to you, and hope you will be true Indians in your future.